கடலுக்குள்ள கன்னிவெடிகள் வச்சிருந்தாலும் ஹார்மோஸ் வழியா இந்தியா, சைனா அந்த நாடுகளுக்கான கப்பல்களும் வந்துட்டு தானே இருக்கு. அதனால கன்னிவெடி இல்லைங்கிற எப்படி ஒரு பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஹார்மோஸை கடப்பதற்கு 80 கப்பல்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. இப்போ எத்தனை கப்பல் போகுதுங்க? 8 கப்பல். அப்போ 8 கப்பல் போகுது எந்த வழியா போகுது? கன்னிவெடி இல்லாத வழியா போகுது. ஈரான் கப்பல் படை பாதுகாக்க சொல்லி இப்படி போகாதீங்க, ஜிக்ஸாக்ல போங்க, ஓகே இப்படி பெண்ட் பண்ணி போங்க. ஓகே ஓகே. அதனால தான் 8 கப்பல் போக முடியுது. ஓ, வழி சொல்றாங்க வழி உங்களுக்கு. சொல்லி இப்போ ஒரு ஈரான் கப்பல் வழி சொல்லி இந்த பக்கமா வாங்க, வெளியே போங்க. அப்போ உங்களுக்கு டைம் எடுக்குமா எடுக்காதா? அதனால தான் 8 கப்பல் போக முடியுது. ஓகே, ஒரு நாளைக்கு. இப்போ 80 கப்பல் போகிற இடத்துல 8 கப்பல் போகுதுன்னா, இப்போ நீங்கள் அமெரிக்க கப்பல் நீங்கள் எப்படி எதில் போய் நீங்கள் மாட்டுவீங்க? தவறாக நீங்கள் போனீங்கன்னா அது வெடிச்சிடும். இதை தாண்டி வேற இந்த சின்ன சின்ன போட்டு ட்ரோன்ஸ் வேற இருக்கு, டச் பண்ண முடியல. ரெண்டாவது, நீங்கள் ஏவுகணை மூளை தாக்கினீர்கள் என்றால் நாங்கள் அணு ஆயுதம் எடுப்போம்னு சொல்லி எச்சரிக்கை வேற பண்ணதுனால அதை செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரே ஆப்ஷன், நாங்கள் தரைவழி தாக்குதலுக்குன்னு வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய புதைகுழி தான், ட்ராப் மாட்டிடுவாங்க. இன்னொரு வியட்நாமா பல மடங்கு பெரிய ட்ராப்ல போய் சிக்குவாங்க. ஓகே. இது ஒரு பெரிய சிக்கலை கொடுக்குது. இப்போ எப்படி இதுலேருந்து மீளுவது? இப்போ இன்றைக்கி பாருங்கள், நமக்கு கச்சா எண்ணெய் தேவை, நமக்கும் வரத்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு இல்லைன்னா கூட ஒரு வருடத்திற்கு நமக்கு தேவையான கச்சா எண்ணெய் என்பது பெட்ரோல் டீசல் மட்டும் எடுத்துக்கிட்டா 17,500 கோடி லிட்டர் வேணுமா இந்தியாவுக்கு? வேணும் இல்லையா? இப்போ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1,400 கோடி லிட்டர் வேணும். ஆனால் நமக்கு வந்து இருப்பு எவ்வளவுன்னு பார்த்தா ஒரு 4 மாதத்துக்கு அதிகபட்சம் 3.5 மாதத்துக்கு தேவையான இருப்பு தான் இருக்குது. ஓகே. ஒரு 4 லட்சம் 4.5 லட்சம் கோடி தான் இருக்கும். இது எவ்வளவு? 4,000 கோடி தான் இருக்கும். 4,000-4,500 கோடி லிட்டர் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வர்றது கம்மியாகிட்டு இருக்கு. இப்போ செங்கடலும் பிரச்சனை. இப்போ இதனால வந்து ஒரு சர்ச்சை எப்படி ஓடுச்சுன்னா, லாக்டவுன் பண்ணிடுவாங்களோ? லாக்டவுன் பண்ணிட்டா, ஏன்னா லாக்டவுன் பண்ணிட்டா நமக்கு எரிபொருள் தேவை குறையும். உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டா உங்களுக்கு போக்குவரத்துக்கான இது குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அது நடக்காத காரணம் இந்த 5 மாநில தேர்தல்.